சர்ஜரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்றதுனால இது ஏதோ கோர்ஸ் கரெக்ஷன் ஏதோ தப்பு நடந்துருச்சு அதை சரி பண்றதுக்காக தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. இது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்கு. அப்படித்தான் அண்ணாமலையோட மாற்றத்தை எல்லாரும் சொன்னாங்க. அண்ணாமலை வந்து தண்டிச்சிட்டாங்க, அண்ணாமலை புறக்கணிச்சிட்டாங்க, அண்ணாமலை ஓரங்கட்டாங்க, இப்படி தான் சொன்னாங்க. அப்படி இல்லை, அவர் டேர்ம் முடிஞ்சது. இப்போ நிதின் நவீன் எப்படி வந்திருக்கிறாரு, எப்படி ஜேபி நட்டா எங்க போனாருன்னா யாருமே பதில் சொல்ல மாட்டாங்களே. அப்போ நட்டா தண்டிக்கப்பட்டாரா, இது பண்ணப்பட்டாரா, அப்படி புரிஞ்சுக்கணும்ல. நீங்க ஒரு முருகன் வந்து எதுக்கு மாற்றப்பட்டார், தமிழிசை எதுக்கு மாற்றப்பட்டாங்க, தமிழிசை டேர்ம் முடிஞ்சது மாற்றப்பட்டாங்க, அண்ணாமலை வந்து உள்ள கொண்டு வந்துச்சு முருகனை கொண்டு வந்தாங்க, இவ்வளவு கொண்டு போனாங்க, இவ்வளவுதான் கணக்கு. அது மாதிரி தான் இவங்களுக்கு வேற. இப்போ வந்து நீங்க அது போல இன்னொன்று பார்க்கணும். ஆர்எஸ்எஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அகில இந்திய தலைவரை பிஜேபியில் நிர்ணயம் பண்ணுறதுல ஏன் இவ்வளோ தாமதம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பாட்டு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு எங்களுக்குலாம் சம்மந்தம் கிடையாதுங்க, நாங்கள் வந்து அமைப்பு ரீதியான விஷயத்தோடு முடிச்சுக்கிறோம், கட்சி தலைவர் யாருங்கெல்லாம் எங்களுடைய வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு சொல்லார், நாங்கள் தலையிடுறதா இருந்தால் இவ்வளோ தாமதமாகனு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு அவ்வளோதான், அதோடைய அதான் ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டைல். if they decide they will execute immediately, அவ்வளோதான். அப்போ வந்து அவங்களுக்கு தோணுச்சு நம்ம வந்து இவர் வந்து சங்க பணிக்கு கொண்டு வந்துருவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. ஸோ வந்து ஈவ் ஆஃப் த எலெக்ஷன் அதெல்லாம் வந்து எலெக்ஷனாக பொறுத்தளவுக்கு இவர் எதில் ரோல் பிளே பண்ண போகிறான்னு நினைக்கிறீங்க? நாளைக்கு வந்து பாஜக வந்து தேர்தல் பணிக்குழு நியமிக்க போகிறாங்க, அதில் இவர் இருக்க போகிறாரா? நாளைக்கு பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்க போகிறாங்க, அதில் இருக்க போகிறாரா? உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. இவர்கள் வந்து பின்னாடி இருந்து இயங்குவதை தவிர எங்கேயுமே ஃபேஸாக வந்து நிற்க போகல, இவருக்கு முதுகலமாக நிற்பாங்க, அவ்வளோதான், முன்னாடி வந்து நிற்க போகல. அதுபோக அமைப்பு வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, கீழே அமைப்பு ரீதியான தேர்தல் முடிஞ்சிருச்சு, புதிய மாநிலத்தில் வந்துட்டார், கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து மண்டல தலைவர்லேருந்து ஒன்றிய தலைவர்லேருந்து நகர தலைவர்லேருந்து எல்லா தலைவரும் வந்து நிற்கிறாங்க. அப்போ அங்கே அடுத்த ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி நம்ம பேசி கொண்டிருக்கிற தருணத்தில் கேரளாவில், புதுவையில், கர்நாடகாவில் வந்து இந்த அமைப்பு செயலர் கிடையாது, இல்லை, வேற ஆள் போடலை. அப்போ வந்து அதனால் ஒன்றும் கெட்டு போயிடல. கேரளா எலெக்ஷன் வருதுல, புதுச்சேரி எலெக்ஷன் வருதுல, அப்போ ஈவ் ஆஃப் த எலெக்ஷன் பதறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அது வந்து அது வேறு. ஈவ் ஆஃப் த எலெக்ஷனில் மாநில தலைவர் தான் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா மாநில தலைவர் தான் முன்னாடியே பேசக்கூடியவர். நீங்கள் வந்து பேச்சுவார்த்தை குழு அப்படின்னா ஒருத்தர் குழுனா அதில் மாநில தலைவர் இல்லைன்னா அவருக்கு வேற கணக்காரும். அவர் வந்து எங்கேயுமே மேடையில் பேசலாம், அவங்க பிரஸ் மீட் கொடுக்கலன்னா பெரிய விஷயம் வரும். இவங்க எப்பயுமே தங்களை திரைக்கு முன்னால் கொண்டு வருபவர்கள் அல்ல. அதனால் திரைக்கு பின்னால் இருப்பவங்க மாறினா திரைக்கு பின்னால் கொஞ்ச நாள் ஒன்றும் ஆக்ஷன் இல்லாமல் இருக்கலாம், அது வந்து ஒன்றும் பெரிய தப்படாது. நத்திங் டு லூஸ்.